வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுகவின் முக்கிய புள்ளியை சுற்றி வளைத்த காவல்துறை. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வலது கரத்துக்கு வந்த ஆபத்து. உடனே ஓடி வந்த எம்.கே. ஸ்டாலின். சரி, திமுகவினுடைய முக்கிய புள்ளி யாரு? எஸ்.எஸ். சிவசங்கர் தான். திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் என்று சொல்லிட்டு இப்போது முன்னிறுத்தப்படுகின்றவர்கள் சிவசங்கர் அவர்கள் மிக முக்கியமானவர். இந்த ஆட்சியை திமுக இழந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நம்ம டிவிகேக்கு எதிராகவும் அதனை தாண்டி விஜய்க்கு எதிராகவும் தொடர்ந்து விமர்சனம் வைக்கக்கூடியவர் சிவசங்கர் அவர்கள் தான். இப்போ அந்த சிவசங்கருக்கு எதிராகத்தான் காவல்துறை களம் இறங்கி இருக்கிறது. இளஞ்செழியன் என்கின்ற ஒருத்தர், அவர் 100 கோடி ரூபாய் போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு ஏமாத்தி இருக்கிறாரு, கையாடல் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு அதிரடியாக கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. உடனடியாக எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த இளஞ்செழியன் என்று சொல்றீங்க இல்லையாப்பா, அவர் என்னுடைய அசிஸ்டன்டே இல்லை, அப்படி ஒரு அசிஸ்டன்டே எனக்கு இல்லை, நீங்க அவரை தொடர்பு படுத்தி என் பேரை இழுக்கிறீங்க, எனக்கும் அவருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லை, என் பேரை கெடுக்காதீங்கப்பா அப்படின்னு அறிக்கை விட்டார். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. என்ன தெரியுமா, இன்னைக்கு காலையில ஒரு ஆடியோ வெளியாகி எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் 23 லட்சம் ஒரு ஓய்வு பெற்ற எஸ்எஸ்ஐ கிட்ட காசு வாங்கின விஷயம் அம்பலமாகி போய்விட்டது. அதனால எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது. நேரடியா விளக்கம் அளிக்க சொல்லி இருக்கிறாங்க தமிழக காவல்துறை. என்னன்றது கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எஸ்.எஸ். சிவசங்கர் கிட்ட போய் ரிட்டையர்மெண்ட் ஆன சீனிவாசன் என்ற எஸ்எஸ்ஐ அவர்கள் 23 லட்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சீனிவாசனுடைய மகனை பொறுத்த வரைக்கும் +2 பாஸ் பண்ணல, ஃபெயில் ஆயிட்டாரு. அவர் கவர்மெண்ட்ல ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு டிஎன்பிசில அந்த பையன் எழுதியிருக்கிறான். பிறகு நம்ம சிவசங்கருடைய அசிஸ்டண்டா இருந்தவர் நேரா அந்த சீனிவாசன் அவர்களை போய் அணுகி இருக்கின்றார். நீ ஏன் கஷ்டப்படுறீங்க, ஜூனியர் என்ஜினியரா போட்டுறேன் உங்க பையனை அப்படின்னு இளஞ்செழியன் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறார். அப்படியா போட முடியுமா, என் பையன் தான் +2 கூட பாஸ் பண்ணலையே, இத்தனைக்கும் எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா ஐடிஐ கூட படிக்கலையே, இல்ல மெக்கானிக் கூட படிக்கலையே, எப்படி என் பையனை ஜூனியர் என்ஜினியரா போட முடியும்? நாங்க நினைச்சா போட முடியும், நான் எங்க அமைச்சர்கிட்ட சொல்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு இந்த இளஞ்செழியன் இந்த எஸ்எஸ்ஐ சீனிவாசனுக்கார அவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. பிறகு இந்த இளஞ்செழியன் அவர்கள் சொன்னது உண்மைதான் என்று நினைச்சுக்கிட்டு இந்த 23 லட்சத்தை நம்ம எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களுடைய பிஏ கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. பிறகு வேலை கிடைக்கணும் எதிர்பார்த்தவருக்கு வேலை கிடைக்கவே இல்லை. காத்திருந்து நம்முடைய அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு போன் பண்ணியிருக்கிறாரு. அப்படி போன் பண்ணுகின்ற போது எச்சரிக்கையா இந்த சீனிவாசன் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். ஏன்னா போலீஸ்ல இருந்திருக்காரு இல்லையா, எவன் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் ஏமாத்துவான். வேலை இல்லை என்றாலும் கூட காசு கொடுத்துட்டா போதும் என்பதனால சிவசங்கர் கிட்ட இந்த சீனிவாசன் எஸ்எஸ்ஐ அவர்கள் பேசின விஷயத்தை ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம சிவசங்கர் அவர்கள் கிட்ட நேரடியா போய் சந்தித்தும் கேட்டிருக்காரு. ஏங்க கவலைப்படுறீங்க, காசு வந்துடுச்சுங்க, உங்க பையனுக்கு போஸ்டிங் போட்டுருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சிவசங்கர் அவர்களே சொல்லி இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, 7 முறை போன் பண்ணியும் சிவசங்கர் கிட்ட பேசியிருக்கின்றார். அந்த 7 முறையும் சிவசங்கர் அவர்கள் 23 லட்சம் வந்துடுச்சு, இன்னும் 17 லட்சம் வரட்டும், 40 லட்சம் இருந்தா தான் உங்க பையனுக்கு வேலை போட்டு தர முடியும் அப்படின்னு பேரத்தை அதிகரிச்சிருக்கிறாங்க. பொறுத்து பார்த்தாரு, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே, ரிட்டையர்மெண்ட் ஆன படத்தை ஃபுல்லா மொத்தமா கொடுத்துருக்குறோமே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியா சிவசங்கர் அவர்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முறை தலைமைச் செயலகத்துக்கே போயிட்டு இருக்காரு. அப்ப தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு இப்போ அமைச்சரை பார்க்கணும்னா அங்க இருக்கின்ற ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடணும்ல, அங்க ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு நம்ம சிவசங்கர் அவர்களை போய் பார்த்து இருக்கின்றார். சோ இவையெல்லாம் இன்னைக்கு சிவசங்கர் அவர்களுக்கு எதிரான ஆவணமாக மாறி இருக்குது. இப்ப சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் தப்பிக்கவே முடியாது. ஆடியோவை கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது, அவரை சந்தித்ததுக்கான ஆதாரம் சட்டப்பேரவையினுடைய வளாகத்திலே இருக்கிறது. அதனால சிவசங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வலுவா சிக்கிட்டாரு. உதயநிதிக்கு அருகாமையிலிருந்து ஒட்டுமொத்தத்தையும் சிறப்பா செய்து முடிப்பார்கள். ஏன்னா இப்போ ஸ்டாலின் இருக்காரு வச்சுங்களேன், ஸ்டாலினுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா
பெரும் சமூகத்தை சார்ந்தவங்க 3 பேராவது குறைந்தது பக்கத்தில் இருப்பாங்க. முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் என்று சொல்லிட்டு அந்த சமூகத்துக்கிட்ட காட்டி ஓட்டு வாங்குறதுக்காக தான். அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலின் வந்து அவுடேட் ஆயிட்டார். அவள் தான் முடிஞ்சு போச்சு கதை. அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின். அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு பெரும் சமூகத்தை சார்ந்த இளைஞர் பட்டாளம், அவங்களுக்கு 50 வயசு கடந்து போச்சு, ஆனால் இளைஞர் பட்டாளம் சொல்லிக்குவாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் இன்னைக்கு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட கொஞ்சமான முனைப்பு காட்டுறாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் 49 வயதானாலும் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு 56 வயதானாலும் 2 பேருமே வந்து இப்ப இளைஞர்கள் தான். அதனால வன்னியர் சார்பாக வந்து எஸ் சிவசங்கர், முக்குளத்தூர் சார்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டிஆர்பி ராஜா, இந்த மாதிரி பெரும் சமூகத்தை சார்ந்தவங்க அடுத்த கட்ட அரசியல் வளர்ச்சிக்காக வலதுகரமா இருக்கக்கூடியவங்க, அவங்கள நோக்கி இன்னைக்கு வழக்கு பாய்ந்திருக்குது, சம்மன் பாய்ந்திருக்கிறது. இப்படி உதயநிதிக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய எஸ் சிவசங்கர் அவர்களை குறிவைத்திருக்கின்ற தமிழக காவல்துறைக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிக்காம இருப்பாரா? கண்டனம் தெரிவித்து விட்டாரு. எப்படி தெரிவித்திருக்காரு என்று கேட்கும் போது, நம்முடைய டிவிக்கு அமைச்சர் ஒருத்தருக்காரு தெரியுமா, சரத்குமார், அவரு போதைப் பொருள் பயன்படுத்தினாராம். திமுக ஒட்டுமொத்தமான மகளிரையும் களத்துல இறக்கி சரத்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதவி விலக வேண்டும், உங்க அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் கவனம் செதறக்கூடாது என்பதற்காகவே இப்போ சிவசங்கர் அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி இருக்கிறாங்கோ அப்படின்னு நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சிவசங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த டிவிகே மீது விமர்சனம் வைத்துட்டு இருக்கார். குதிரை பேரத்தின் மூலமாக ஆள் சேர்த்து அதன் மூலமாக ஆட்சியை நிலைபெற செய்யலாம் என்று நினைக்கின்றார். இது குதிரை பேர ஆட்சி தான் அப்படின்னு சிவசங்கர் அவர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. ஆனால் இப்படி யாரெல்லாம் டிவிகே மீது விமர்சனம் வைக்கின்றார்களோ அந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளாம விசாரணைக்கு உத்தரவிடுவது, ரெய்டு விடுவது, இதெல்லாம் வாடிக்கையா போச்சுடா சாமி. 2வது, மொத்தமாகவே நீங்க திசை திருப்புகின்ற அரசியலை மட்டும்தான் முன்னெடுக்கிறீங்க. எத்தனை ஆண்டு காலத்துக்கு திசை திருப்புகின்ற அரசியல் கை கொடுக்க போதுன்னு நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா ஊடகத்தின் மூலமாக விஜய்க்கு ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்திருக்கின்றார்களாம். அந்த பிம்பம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாயே திறக்காம அப்படியே அமைதியா இருக்கின்றாராம். நீங்க நிறைய நாள் மௌனமா இருங்க, ஆனா உங்க செய்கைகள் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சீக்கிரமாக உங்களுடைய பிம்பம் உடையும். 24 மணி நேரம் உண்மையான பிரச்சனைய டேக் டைவர்சன் என்று சொல்லி டைவர்சன் பண்ணிட்டு எங்க ஆளு மீது வழக்க போறது, விசாரணைக்கு கூப்பிடுறது, 2வது ரெய்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு பயமுறுத்த பாக்குறியா? இந்த பயமுறுத்துதெல்லாம் நாங்க ஒருபோதும் மசிய மாட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஆளுங்கெல்லாம் வந்து உங்க அமைச்சருக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அவரை விசாரிங்க, இல்லையா அவர் ஒரு விளக்கம் அளிக்கட்டும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம சரத்குமார் அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்து பாருங்க ரிப்போர்ட்டை, நான் என்னைக்கும் போதைப் பொருளை பயன்படுத்தினதில்லை, இல்லை கஞ்சாவே பயன்படுத்தினதில்லை, உயர் போதைப் பொருளை நுகர்ந்ததில்லை பாருங்க அப்படின்னு ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து அந்த சர்டிபிகேட்டை வெளியிட சொல்லுங்க. இல்லைன்னா பதவி நீக்கம் பண்ணுங்க. ஏங்க அன்னைக்கெல்லாம் நீங்க நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் என்று சொன்ன பிறகு குற்றச்சாட்டு தான் அவர் மீது, அதன் அடிப்படையிலே கைது பண்ணிட்டாங்க. அவர் குற்றவாளி என்று நீதிமன்றம் சொல்லவே இல்லை. சிறையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி அமைச்சரா இருக்கலாம்னு கேட்டீங்க, பதவியை ராஜினாமா பண்ண சொன்னீங்க. இப்ப கூட உங்க அமைச்சர் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, தயவு செய்து அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க அப்படின்னு திமுக வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கடுமை காட்டுகிறது, எதிர்மனை ஆற்றி இருக்கிறது. இன்னைக்கு தமிழக மக்கள் மத்தியில வந்து திமுக ஆர்ப்பாட்டமானது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் சரத்குமார் அவர்களுக்கு எதிராக மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள். ஏன் தலைமையில இருக்கிறவங்களும் பேச மாட்டாங்க, முதலமைச்சரும் பேச மாட்டாங்க, கட்சியிலிருந்து முக்கிய புள்ளி ஆதவாஜினாவும் பேச மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து புஷியானதவர்களும் பேச மாட்டாங்க. என்னதான் நடக்குது? மௌனமா இருந்து அமைச்சரை காப்பாற்றலாம்னா நினைக்கிறீங்களா நீங்க அப்படின்ற குரல்கள் எழாமை இல்லை. அதனால எஸ் சிவசங்கர் அவர்களை வந்து சம்மன் அனுப்பி விசாரிப்பதன் மூலமாக அமைச்சர் சரத்குமாருடைய பிரச்சனையை மூடி மறைக்கலாம் என்று டிவிக்கே நினைக்குது என்று சொல்றாங்க. ஆனா அது உண்மையா இல்ல நம்முடைய சிவசங்கர் அவர்களுடைய அசிஸ்டன்ட் இளஞ்செழியன் அவர்கள் வந்து 100 கோடி அடிச்சதுல நம்முடைய சிவசங்கர் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறதா? ஒரே ஒரு பிஏ வந்து பாத்தீங்கன்னா அமைச்சருடைய பெயரை சொல்லி 100 கோடி சம்பாதிச்சிருக்க முடியுமா? இத்தனைக்கும் சிவசங்கர் அவர்களே வந்து உங்ககிட்ட இருந்து 23 லட்சம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். ஆடியோ இருக்கிறது, 7 ஆடியோ. இதெல்லாம் மீறி வெறுமனே திசை திருப்புகின்ற அரசியலை மட்டும்தான் டிவிக்கு எடுக்கிறது.
சிவசங்கர் அவர்கள் டிவிகேவை விமர்சனம் பண்றார், அதற்காக தான் இந்த மிரட்டல் விசாரணை அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? நன்றி நண்பர்களே.